உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்க தானே நலங்கு வைக்கணும். அதுக்குள்ள நீ என்னமோ உன் பொண்ணுக்கு நலங்கு வச்சிருக்க? அதானே, புருஷன் இல்லாதவ பொண்ணுக்கு முத நலங்கு வைக்கலாமா? சுப்பு, என்னம்மா இதெல்லாம்? அதுவும் எங்களை வெளியே உட்கார வச்சுட்டு நீங்க உங்க வேலையை பாத்துக்கிட்டு இருக்கீங்க. என்ன நினைச்சு இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு வர வச்சு எங்களை அசிங்கப்படுத்தணும்னு இப்படி பண்ணிட்டு இருக்கீங்களா? ஐயோ அண்ணி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல அண்ணி. அப்படி இல்லைன்னா அப்புறம் எதுக்கு நீ முதல்ல உன் பொண்ணுக்கு நலங்கு வச்ச? இதெல்லாம் சாமி ஏத்துக்குமாமா? ஆத்தா, இப்படி எல்லாம் பண்ணலாமா நீ? ஏன் சாமி ஏத்துக்காது? நான் தான் என் அம்மாவை வைக்க சொன்னேன். என்னைக்குமே என் அம்மா தான் எனக்கு முதல் சாமி. அதனால என் அம்மா வச்சத அந்த சாமி ஏத்துக்கலனா அந்த சாமியே எனக்கு தேவையில்லை. என்ன சாமி தேவையில்லைன்னு எல்லாம் பேசிட்டு இருக்க? நீங்க சாமி பேரை சொல்லி பயமுறுத்த நினைச்சீங்கன்னா நான் அப்படிதான் சொல்லுவேன். எந்த சாமியாவது உங்ககிட்ட நேர்ல வந்து சொல்லுச்சா புருஷன் இல்லாதவங்க எந்த சடங்கும் செய்யக்கூடாதுன்னு? எதுவுமே இங்க சாமி சொன்னது இல்ல, எல்லாமே மனுஷங்க சொன்னதுதான். புருஷன் இல்லாதவங்கள உடன்கட்டை ஏற சொன்னாங்க. இப்ப அது இருக்கா? இல்லல. அதனால சாமி ஏதாவது கோவப்பட்டுச்சா? பொண்ணுங்க வீட்டை விட்டே வெளியே போக கூடாதுங்கிறதையும் சாமி மேல பழைய போட்டுதான் வச்சிருந்தாங்க. இப்ப அப்படியா இருக்கும்? பொண்ணுங்க வேலைக்கே போக கூடாதுன்னு ஒரு காலத்துல சொன்னாங்க. இப்ப வேலைக்கு போயிட்டு தானே இருக்கோம். அதனால இன்னும் சாமி பேரையே சொல்லி பொண்ணுங்களா அடிமையாக்கிட்டு இருக்காதீங்க. அது அந்த சாமியை பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கும். என் அம்மாவை என்னோட எந்த விசேஷத்திலையும் ஒதுக்கி வைக்க கூடாதுங்கிறது என்னோட விருப்பம். எந்த விசேஷமா இருந்தாலும் எனக்கு எங்க அம்மா தான் முதல்ல செய்யணும். அதனாலதான் எங்க அம்மாவை எனக்கு முதல்ல நலங்கு வைக்க சொன்னேன். அதுல எந்த தப்பும் இருக்கிறதா எனக்கு தெரியல. இந்த சடங்கெல்லாம் எதுக்கு? நான் சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தானே. என் அம்மா தான் எனக்கு சந்தோஷம். அம்மா, நந்தினி சொல்றதுல ஒன்னும் தப்பு இல்லையே. இந்த உலகத்திலேயே பெத்த ஆத்தா தான் பெரிய சாமி. அதனால அந்த பொண்ணு அம்மா கையால முதல் நலங்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டதுல எந்த தப்பும் இல்லம்மா. தப்பில்லதாங்கய்யா. சரி, அவ சொல்றபடியே இருக்கட்டுமே. அவ அம்மா கையால தான் முதல் நலங்கு வைக்கணும்னா அத நம்ம எல்லாரும் முன்னாடியே வைக்க வேண்டியதானே. அதை ஏன் திருட்டுத்தனமா பண்ணணும்? நாங்க ஒண்ணு இத திருட்டுத்தனமாலாம் பண்ணல. சபையில வச்சு சொன்னா ஆளுக்கு ஒண்ணு பேசி எங்க அம்மாவை முதல் சடங்கு வைக்க விடாம பண்ணிருவீங்களே தான் நான் எங்க அம்மாவை இங்கே நலங்கு வைக்க சொன்னேன். சரிம்மா, இப்பதான் உங்க அம்மாவே நலங்கு வைக்கிறது தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாங்கல்ல. போய் முகத்தை கழுவிட்டு வா. எங்க எல்லார் முன்னாடியும் உங்க அம்மாவே உனக்கு முதல் நலங்கு வைக்கட்டும். சூப்பர் பாயிண்ட புடிச்சக்கா. இப்ப என்ன பண்ண போற? நானும் பாக்குறேன். போமா, போய் முகத்தை கழுவிட்டு வா. எங்க எல்லார் முன்னாடியும் உங்க அம்மாவே நலங்கு வைக்கட்டும். போமா. ஏய், என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? வெச்ச நலங்க யாராவது எடுப்பாங்களா? வாமா, வந்து உக்காருமா, நலுங்கு வைக்கலாம். சரிங்க, வாமா. மாலை கொடுங்க. ராசாத்தி அம்மா, நீங்க வைங்க. என்னக்கா இந்த வாட்டியும் தப்ஸ்டாவ? இன்னும் அந்த அலர்ஜி அவ முகத்திலே தாண்டா இருக்கு. அதை வச்சு அவளை அசிங்கப்படுத்தாம விடவே மாட்டேன்.
கல்யாணிக்கா என்ன நின்னுகிட்டு இருக்கீங்க? வந்து நலுங்கு வைங்க. ஓ வாங்க நீ. மாப்பிள்ளை அழைப்பு முடிஞ்ச உடனே மண்டபத்துக்கு வெளியே இருக்க சாமி சிலை முன்னாடி வச்சு பொண்ணோட கையில மாப்பிள்ளை காப்பு போடணும். கண்டிப்பா வானதி எல்லாரையும் ஏமாத்திட்டு அருள் கையால தான் காப்பு வாங்கிப்பான்னு நினைக்கிறேன். அத மட்டும் எல்லாரும் பாத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் இந்த கல்யாணமே நின்னுடும். சுந்தரத்தோட குடும்பமே துண்டு துண்டா பிரிஞ்சிரும். சரிம்மா. காணோம். மாப்பிள்ளைய கூட்டிட்டு மண்டபத்துக்குள்ள வந்திருப்பாங்களா? அதை எப்படி உள்ள கூட்டிட்டு வருவாங்க? நாம 2 பேரும் போய் மாப்பிள்ளை கையில காப்பு போட்டதுக்கு அப்புறம் தான் உள்ள கூட்டிட்டு வருவாங்க. ஓ, அப்போ இப்ப நாம காப்பு வேற அவங்களுக்கு போய் போட்டு விடணுமா? ஆமா. இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாதே. 2 பேரும் வாங்க போலாம். காப்பு போட ஐயர் வர சொன்னாரு. ஆமா. நந்தினி எழுந்து வா சீக்கிரம் போலாம். வரமா? நீ வா போலாம். வரோம். அம்மா என்னடி? இப்போ அருள் மாமா கையில தானே காப்பு போடணும். என்னது? அருள் கையில காப்பு போட போறியா? ஏய், கரிகால கையில தாண்டி நீ காப்பு போடணும். மா, கட்டிக்க போறவங்க கையில தானே நம்ம காப்பு போடணும். அப்புறம் ஏன் கரிகாலன் மாமா கையில காப்பு போடணும்னு சொல்ற? நான் அருள் மாமா கையில தான் காப்பு போடுவேன். ஏண்டி இப்படி அக்க போர் பண்ற? அங்க அத்தனை பேர் இருக்காங்கடி. இங்க பாரு, அவங்க முன்னாடி ஏதாவது முட்டாள்தனமா பண்ணி பிரச்சனை உண்டாக்கிறாதடி. அதெல்லாம் நீ ஒன்னும் பயப்படாதம்மா, ஒரு பிரச்சனையும் ஆகாது. தாலிக்கு கொடுத்த தங்கத்துல பொட்டு வைக்கிறப்போ அருள் மாமா கொடுத்த தங்கத்துல தானே நான் பொட்டு வச்சேன். ஏதா பிரச்சனையாச்சா? இல்லல்ல. அதே மாதிரிதான் இதையும் பண்ணிடுவேன். இங்க பாரு, சொன்ன கேளு. வேணாம், ஏதாவது தப்பாயிட போதுடி. மா, நான் மாத்தி காப்பு போட்டு விட்டாதாம்மா தப்பாயிடும். எனக்கு யாரு புருஷனா வர போறாரோ அவரு கையில தானே நான் காப்பு போடணும். இல்லனா அதானே தப்பு. ஐயோ, ஏண்டி இப்படி பைத்தியக்காரி மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? நீ பைத்தியமானது மட்டும் பத்தாம என்னையும் பைத்தியமாக்கிருவ போல இருக்கு. ஏய், ஏண்டி இப்படி புரிஞ்சுக்காம பண்ணிட்டு இருக்க? இங்க பாரு, நானே இந்த கல்யாணத்துல பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு ஒவ்வொரு நிமிஷமும் உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம பயந்துட்டு இருக்காதம்மா. வானதி இருக்க பயமே. எந்த பிரச்சனையும் வராம நான் அருள் மாமா கையால என் கழுத்துல தாலி வாங்குறேனா இல்லையான்னு பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.